இங்க பாத்தீங்கன்னா மருமகளை பாக்கிறதுக்காக மாமனாரும் மாமியாருமே வராங்க. என்னமா கதவு திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இல்ல மாமா உள்ள பூஜை பண்ணி இருந்தேன், அதனால திறக்கிறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆனா உள்ளவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சரக்கு ஜாயிண்ட் தான் வச்சிருந்திருப்பாங்க. சரிமா என் பையன் எங்கம்மா போனா? அவர் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, இன்னும் 2 மணி நேரத்துல வந்துடும் சொல்லிருக்காரு மாமா. ஆமா எதுக்காக எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன்? இன்னைக்குதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, அதனால உங்களுக்கு விருந்து வைக்கலாம் சொல்லிட்டு தான் மாமா உங்களை கூப்பிட்டேன். இந்த ஒரு வருஷ காலத்துல என்னால ஒவ்வொரு நாளையும் மறக்கவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பண்ணிட்டாரு. சரி வாங்க சீக்கிரமா சாப்பிட போலாம் சொல்லி அவங்களே டைனிங் ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணி சிக்கன் மட்டன் எறா சுறா புறான்னு சொல்லி எல்லாத்தையுமே இவங்க சமைச்சு வச்சிருக்காங்க. ஐயோ ஒரே ஒரு டிஷ் மட்டும் நான் மறந்துட்டேன், அது மட்டும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடும் சொல்லி அவங்களும் போயிட்டு சிக்கன் கறி வடையும் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மாமா உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காகவே ரத்த பொரியல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. நீ எங்க வந்து உட்காருமான்னு சொன்னோன்னே இவங்களும் அப்படியே எதிர்க்கு வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே செமையா வெட்டி வீசுறாங்க. என்னமா இந்த கறி வடைலாம் இவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்க, இந்த ரத்த பொரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ ஏதோ சிங்கராக போகணும்னு சொல்லியிருந்தல, அதெல்லாம் அப்படியே விட்டு நீ நல்ல ஒரு செஃப் ஆயிடு, சூப்பரா சமையல் பண்ற. சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல செஃப் ஆயிடுறேன். அத்தை ஆசைப்படுற மாதிரியே நான் வீட்டோட நல்ல ஒரு மருமகளாவும் இருக்கேன். எங்க அம்மா அப்பா ஆசைப்படுற மாதிரி நானும் ஒரு குழந்தைய பெத்துக்கிறேன். மத்த லேடிஸ் மாதிரியே அவங்களோட கனவு எல்லாத்தையுமே புதைச்சிக்கிட்டு நானும் எல்லாரோட ஒய்ஃப் மாதிரியே குழந்தைங்க தான் என் உலகம் நினைச்சுக்கிட்டு நானும் அப்படியே வந்துட்டு செத்து போயிடுறேன். சரிங்களா? நான் என்னோட சிங்கராவணுன்ற கனவெல்லாம் புதைச்சு வச்சுட்டு நானும் உங்களோட பையனுக்காக வாழலாம் தான் முடிவு பண்ணேன். ஆனா அவன் பண்ற ஒவ்வொரு டார்ச்சருமே என்னால சுத்தமா தாங்கவே முடியல. தினம் எப்படா வீடியோ எப்படா இருட்டாவும் சொல்லி நானும் அப்படியே வெயிட் பண்ணினே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஒரு நாள் நான் செத்தலான்னு கூட முடிவு பண்ணேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே தோண ஆரம்பிச்சது. என் கனவு மதிக்காத உங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் செத்தலான்னு முடிவே பண்ணிட்டேன். அதனால தான் உங்களோட பையனுக்கு 2 நாள் முன்னாடியே விருந்து வச்சிட்டேன். கொஞ்சோண்டு பாயசம் தான், அதோட அவன் மட்டை. நீங்க கறி வடை சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்களே, அது உங்களோட பையனோட கறி தான். நீங்களே ரத்த பொரியல் சூப்பர் நீங்களே, அதுவும் பையனோட ரத்தம் தான். நீங்க உங்களோட பையனை நீங்க இந்த மாதிரி வளர்த்ததுக்காக நான் உங்களை கொல்லல. நீ என்ன மருமக மாதிரியா பார்த்தேன்? தினம் குளிக்கும் போது எட்டி பாக்குறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போது எட்டி பாக்குறது, உடம்பு சரியில்லைனா கழுத்துக்கு எல்லாம் நீ தொட்டு பாக்குறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? நீ என்ன சாதாரண ஆளா? எப்ப பார்த்தாலும் புருஷனுக்கு சேவை பண்ணு, அதை எடுத்துவை இதை எடுத்துவைன்னு சொல்லி சும்மா நச்சுச்சுனே இருக்கிற. நீ வேணா அப்படி இருந்துட்டு போ, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்குன்னு கனவு ஆசை எல்லாமே இருக்குது. அதை நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு தடவையாச்சும் நீங்க காது ஊத்து கேட்டு இருப்பீங்களா? இது எல்லாமே எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நாளைக்கு எங்க அப்பா அம்மா விருந்து கூப்பிட்டுக்கிறேன், அவங்களே முடிக்கிறதுக்காக தான். நீங்க சரி செத்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அப்படியே தள்ளி விட்டுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா இவங்க அம்மா அப்பா. என்ன நாளைக்கு தானே வரேன், நீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க? இல்ல ஒரு வேலை விஷயமா வந்தேன், அப்படியே ஒன்று பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா சரி சரி வாங்க வாங்க, உங்களுக்கும் விருந்து ரெடியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடியறாங்க.